இப்பொழுது அடுத்து யாரும் பேசுவதற்கு முன் வருகிறார்களா? அடுத்தது தியாக ஐயா வாழ சொல்லலாமா? ஐயா தியாக ஐயா நீங்கள் வரலாங்க ஐயா, வரலாங்க ஐயா, வரலாங்க. அனைவருக்கும் வணக்கம். தூய தமிழ் இயக்கம் தமிழ்நாடு, அயலக தமிழ்க்களம் அமெரிக்கா இரண்டும் ஒருங்கிணைத்து நடத்துகிற இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 93ஆம் பிறந்த நாளை ஒட்டி மொழி இனம் நாடு இவை குறித்து நடைபெறுகிற இந்த இணையதள கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இதில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களே, பாவலரேறு ஐயா அவர்களை பற்றி தமிழ்நாட்டிலே பேசினோம், ஈழத்திலே பேசினோம், தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் இன்றைக்கு பேசுகிறோம். இது ஒரு அருமையான வாய்ப்பு. புவிக்கோளத்தினுடைய 2 அரைக்கோளங்களும் இணைந்து இந்த நிகழ்வை நடத்துகின்றன. அறிவியல் வழங்கியிருக்கிற இந்த வாய்ப்பை ஐயா அவர்கள் இருந்தால் மகிழ்ந்து வரவேற்றிருப்பார். இந்தியாவிலே தமிழ்நாடு, அமெரிக்க கண்டத்திலே அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, மலேசியா, இன்னும் நாம் முயன்று விரும்பியிருந்தால் உலகின் பல பகுதிகளை இணைக்கலாம். கதிரவன் மறையாத பேரரசு என்று பிரித்தானிய பேரரசை குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு கதிரவன் மறையாத ஒரு பகுதி என்றால் அது புலம்பெயர் தமிழ் உலகம்தான். உலகில் தமிழர்கள், தமிழ் பேசுகிறவர்கள், தமிழகத் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் படர்ந்து வாழ்வது ஒரு அருமையான வாய்ப்பு. பெருஞ்சித்திரனார் ஐயாவை பொறுத்தவரை அவர் மொழி விடுதலைக்காக மட்டுமல்ல, இன விடுதலைக்காக நின்றவர். இன விடுதலை என்பதை தமிழ்நாட்டின் விடுதலை, தமிழ் ஈழத்தின் விடுதலை என்று 2க்காகவும் அழுத்தம் கொடுத்து அவர் போராடியவர். அவர் மொழியையும் இனத்தையும் நாட்டையும் தனித்தனியாக பார்க்கவில்லை. மொழி அடிமைப்படுத்தப்படுவது என்பது நாடும் இனமும் அடிமைப்படுத்தப்படுவதன் ஒரு வெளிப்பாடுதான் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார். அந்த முறையில்தான் அவரை நாம் இன்றைக்கு போற்றுகிறோம். அவரை பற்றி இதற்கு முன்பு நிறைய எழுதியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். என்றாலும் இந்த நாளில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற போது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கும், எதிர்கால தலைமுறைகளுக்கும் அவரை கொண்டு சேர்க்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. தூய தமிழ் இயக்கம் அல்லது தனித்தமிழ் இயக்கம் என்பதனுடைய நீண்ட வரலாற்றை மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார். சுருக்கமாக சில வரிகளிலே எடுத்துரைக்கிறார். தமிழ் தனித்தியங்க வல்லது என்பதை உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருமகனார். அவருக்கு பிறகு வந்த பரிதிமார் கலைஞர் தனித்தமிழ் இயக்கத்தை செடியாக வளர்த்தார். நிறைமழையாம் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை மரமாக விரியச் செய்தார். அதை தொடர்ந்துதான் பாவாணருடைய பணி என்று பாவாணருக்கு பிறகு பெருஞ்சித்திரனார், அருளியார் என்று பலரும் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள். பாவாணர் காலம் வரைக்கும் தனித்தமிழ் இயக்கத்தை, தூய தமிழ் இயக்கத்தை வளர்த்த அறிஞர்களிடமிருந்து ஒரு வகையிலே பெருஞ்சித்திரனார் மாறுபட்டிருந்தார். திருவி கல்யாண சுந்தரனார், உமா மகேஸ்வரனார், சோமசுந்தர பாரதியார், நீலாம்பிகை அம்மையார் என்று பலரும் தனித்தமிழ் இயக்கத்திற்கு பங்களிப்புகள் செய்தார்கள். ஆனால் பாவலரேறு அவர்கள் இதனை இயக்கமாக, மக்கள் இயக்கமாக மாற்றினார். இது வெறும் மொழி விடுதலைக்கான இயக்கம் மட்டுமல்ல, இன விடுதலைக்கான, நாட்டு விடுதலைக்கான இயக்கம் என்ற புரிதலோடு அதனை வளர்த்தெடுத்தார். அதற்காக பல இதழ்களை தொடங்கினார், நடத்தினார். பல நிகழ்வுகளிலே அவர் உரையாற்றினார். இது பாவலரேறு அவர்களுடைய தனிச்சிறப்பு என்று நான் நம்புகிறேன். நெருக்கடி நிலை காலத்திலே கூட ஐயா அவர்கள் சென்னையிலே தன்னோடு இருக்கிற தமிழ் நண்பர்களை திரட்டி கொண்டு ஒரு ஊர்வலமாக, எழுச்சி ஊர்வலமாக நடத்தினார். அதிலே அவர் சொன்ன செய்தி,
தந்தை பெரியாருடைய தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தோடு சென்றார். தமிழ்நாட்டினுடைய முதல் மொழிப்போர் 38ஆம் ஆண்டு 39ஆம் ஆண்டில் நடைபெற்ற அந்த மொழிப்போர், அது பயில் மொழி பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மொழி தொடர்பாக தொடங்கிய போராட்டம் என்றாலும் அந்த போராட்டம் உண்மையில் எதை உணர்த்தி சென்றது என்றால் 38ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் சென்னை கடற்கரையிலே தமிழ் காக்கும் படை திருச்சியிலே திருச்சிராப்பள்ளியிலே இருந்து நடைபடையாக வந்து சேர்ந்தபோது அதனுடைய நிறைவு கூட்டத்திலே தந்தை பெரியாரும் மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியாரும் உரையாற்றினார்கள். அங்கேதான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் தரப்பட்டது. இன்றைக்கு உலகமெல்லாம் பாலத்தீனர்களானாலும் குருதியர்களானாலும் வேறு பல இனத்தவரும் எழுப்புகிற அந்த தேசிய தன்தீர் உரிமை என்ற முழக்கத்தை தமிழ்நாட்டிலே முதலாக எழுப்பிய நிகழ்வு அதுதான். தமிழ்நாடு தமிழருக்கே என்பதனுடைய பொருள் அதுதான். இது பாவலரேறு அவர்கள் இந்த முழக்கத்தை அத்தோடு விட்டுவிடாமல் தொடர்ந்து கையில் எடுத்து விடுதலைக்கான முழக்கமாக முன்னெடுத்து சென்றார்கள். இரண்டாவதாக, ஐயா அவர்கள் பல கூட்டங்களிலே பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன். இந்த கூட்டங்களிலே அவர் சொல்வார், தம்பி, நாம் போராடுவது வெறும் விடுதலைக்காக அல்ல, தமிழ்நாடு தனியாக வேண்டும் என்பதற்காக மட்டும் நாம் போராடவில்லை. விடுதலை பெற்ற தமிழ்நாடு என்பது பொது உடைமை தமிழ்நாடாக திகழும் என்று அவர் சொல்வார். எனவே தமிழ்நாடு தனிநாடாவதற்கு மட்டுமல்ல, அந்த தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்கள் உரிமை பெற்ற ஒரு பொதுமை தமிழகமாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் உழைத்தார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த உழைப்பு என்பது ஏட்டிலே எழுதுவது, பேச்சிலே பேசுவது என்பதோடு நின்றுவிடவில்லை. அவர்கள் இதற்காக அடக்குமுறை சட்டங்களை சந்தித்தார்கள், சிறைப்படுத்தப்பட்டார்கள். தமிழ்நாட்டிலே இந்த அடக்குமுறை சட்டங்கள், ஆழ்தூக்கி சட்டங்கள், கொடுங்கோன்மை சட்டங்கள் அடுக்கடுக்காக பயன்படுத்தப்பட்டன. டிஐஆர் என்று சொல்லப்படுகிற டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் தொடங்கி அவர் காலத்தில் வந்த புதிய சட்டங்கள் வரைக்கும் ஒவ்வொரு சட்டமும் தமிழ்நாட்டிலே பயன்படுத்தப்பட்டது. நான் கூட வேடிக்கையாக சொல்வதுண்டு, தமிழ்நாட்டிலே அடுத்தடுத்து யாரெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தார்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒரு அடக்குமுறை சட்டத்தை பயன்படுத்தி இருப்பார். அந்த ஒவ்வொரு அடக்குமுறை சட்டத்தையும் சந்தித்த ஒருவர், ஒவ்வொரு அடக்குமுறை சட்டத்திலும் சிறைக்கு சென்ற ஒருவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். தஞ்சையிலே மாநாடு, உலகத்தமிழ் மாநாடு நடைபெறுகிற போது இங்கிருந்து சென்று தன்னோடு இருக்கிற தமிழ் நண்பர்கள் சிலரை வைத்துக் கொண்டு இந்த மாநாட்டிலே அவர்கள் மறியல் செய்தார்கள். தமிழுக்கு தமிழ்நாட்டிலே ஆக்கப்பணிகள் செய்யாமல் முதலமைச்சர் தன்னுடைய விளம்பரத்திற்காக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டினுடைய உண்மையை உலகிற்கு அறிவிப்பதற்காக அங்கேயும் அவர்கள் மறியல் செய்து சிறைப்பட்டார்கள். ஈழப் போராளிகளுக்கு அவர்கள் ஊக்கம் கொடுத்தார்கள். ஈழத்தை பற்றி பேசினால் ஆபத்து வரும், சிறைக்கு செல்ல நேரிடும் என்ற அச்சுறுத்தல் இருந்த காலத்தில் என்னை சிறை செய்யணும் செய்க, என் தலை கொய்யினும் கொய்க, இதோ நான் இங்கிருக்கின்றேன், ஈழத் தமிழரை ஆதரிக்கின்றேன் என்று முழக்கமிட்ட பெருமை ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களைத்தான் சாரும். ஈழத்திற்கான போராட்டத்தில் அவரோடும் பொழிலனோடும் சேர்ந்து வேலூரிலே சிறைப்பட்டதை நான் பெருமையாக கருதுகிறேன். இப்படி பல நிகழ்ச்சிகளை ஐயா அவர்களை பற்றி எடுத்துச் சொல்லலாம். இந்த நேரத்தில், உலகம் இன்றைக்கு இருக்கிற நேரத்தில், அவருக்கு முன்னோடியாக அவரால் போற்றப்பட்ட பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடிய அந்த பாட்டலைத்தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம். இன்று உலகமெங்கும் போர்கள் தலைதூக்கி இருக்கின்றன. காலையும் மாலையும் இரவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏராளமான உயிர் பலி, ஏராளமான பொருள் இழப்பு, அமைதி கெட்டுப்போய் கிடக்கிறது, இயல்பு வாழ்க்கை சிதைந்து போய் கிடக்கிறது. ஒரு மூன்றாவது உலகப் போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த கேடுகட்ட நிலைமைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது லெனின் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல தேசிய இனங்களின் உரிமை மதிக்கப்பட்டு
அவற்றுக்கிடையிலான நிகர்மை ஏற்றுக்கொள்ளப்படுமானால் இதற்கான தேவையே வராது. 1000 குண்டுகளை குவித்து வைத்துக் கொண்டு நீ ஒரு குண்டு வைத்திருக்கிறாய், உன்னை விட்டேனா பார் என்று படையெடுத்து கிளம்பி இருக்கிறார்கள். மதவெறி தலைதூக்கி நிற்கிறது. மதவெறி எல்லாம் உலகத்திலே ஒரு அணியாக சேர்க்கிறது. சயோனிசமும் இந்து தேசியமும் ஒன்று சேர்கின்றன. இவற்றையெல்லாம் எதிர்த்து வீரார்ந்த பாடல்களை எழுதுவதற்கு, வீரார்ந்த இயக்கம் நடத்துவதற்கு பாவலரேறு அவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். இது குறித்து வருகிற துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக அவர் ஏற்றுக்கொண்டவர். அவர் வாழ்க்கை போராடுவதற்காக. அவரை பொறுத்தவரை போராடுவதுதான் வாழ்க்கை, போராடுவது அல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. மிக எளிமையாக எழுதினார். இதனால் ஏற்படுகிற துயரங்களை பற்றி எழுதினார். அவர் சொன்னார், உளம் நோகத்தான் நோகும், உயிர் சோரத்தான் சோறும், விலங்கட்டும் தமிழர் குமுகாயம், உயிர் வெல்லமில்லை உரிக்கும் வெங்காயம், உடல் வாடத்தான் வாடும், உயிர் போகத்தான் போகும், கடல் வந்த போதில் அரங்காக்கும், மெய் கிளைகிளையாய் துளிர்விட்டு பூக்கும். உண்மையின் வலிமையிலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நிலைதான் இன்றைக்கு அவருடைய அந்த கனவு. மொழி விடுதலை கனவு என்பது நனவாகவில்லை. இன விடுதலை, நாட்டு விடுதலை கனவு என்பது நனவாகவில்லை. பொதுமை தமிழகம் என்ற கனவு நனவாகவில்லை. எல்லாவற்றிற்கும் அவர் விதை போட்டு சென்றிருக்கிறார். அந்த விதையிலே விளைந்த நல்ல பல வீரர்களை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். நமக்கு தேவையெல்லாம் அந்த உணர்வு, அந்த வழிகாட்டுதல். அவர்கள் தூவிய விதைகள் வீணாகி போக நாம் விடமாட்டோம். அவரை பொறுத்த வரைக்கும் இறுதி மூச்சு வரை இதற்காக உழைத்தார். பதவி, பொருள், விளம்பரம் இவை எதையும் அவர் நாடியவர் அல்ல. மிக அமைதியாக தன்னுடைய பணியை தான் செய்து கொண்டிருந்தவர். அவரோடு வாழ்ந்த காலம், அவரோடு சேர்ந்து போராடிய காலம் நம் ஒவ்வொருவருக்கும் பெருமைக்குரிய காலம். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பெருஞ்சித்திரனாரை கொண்டு சேர்க்கிற ஒரு பணியை பூங்குன்றன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள், தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது இன்று வடவேங்கடம், தென்குமரி ஆயிடைக்கு இல்லை இல்லை. இன்றைக்கு உலகமெங்கும், உலகத்தினுடைய எல்லா கண்டங்களிலும் தமிழ் படர்ந்து இருக்கிறது. தமிழர்கள் படர்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய அறிவை, உணர்வை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த நிகழ்ச்சி பயன்படும். இதிலே எனக்கும் வாய்ப்பளித்தமைக்காக நான் சார்ந்த தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா, அருமையான பதிவை செய்தீர்கள். நன்றி, வணக்கம்.